ஏண்டா அயோக்கிய நாயர் இதெல்லாம் பேச உனக்கு யோகியதை இருக்கா அப்படின்னு கேட்கணும். கூட்டணி எங்கிட்ட ஓட்டு வாங்கி வந்தீங்கல்ல, நீங்க 95 எம்எல்ஏ இருக்கும்போது 35 எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ ஆதரவுல தான் ஆட்சியில் இருந்தீங்க. அப்போ ஒரு மந்திரி கூட நீங்க கொடுக்கல. இல்ல எவன் மந்திரியா இருந்தா எங்களுக்கு என்ன, நாங்க இல்ல அப்படிதானே சொல்லியிருக்கணும். தாங்க முடியலன்னா தூக்குல தொங்கு, எங்களுக்கு என்ன. இலாக்கா என்ன என்பதல்ல, தவறு செய்யாமல் அந்த இலாக்காவை கையாள்வதுதான் முக்கியம். அது எங்கள் காங்கிரஸ் அமைச்சர்கள் அதை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் தவறு செய்வார்கள் என்றால் வேற யாரும் சொல்ல வேணாம், நானே எதிர்ப்பேன். என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர்வீட்டுக்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம்? அவருக்கு என்ன பெயர் சூட்டலாம் அவரே முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். அவர்கள் ஆட்சிக்கு வருவது எனக்கு ஒன்று வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி கல்யாண வீட்டில் போய் இப்படி புலம்புவாராம். புலம்பு பார்த்தா அழுகிற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். பார்க்குற வீட்டில் பசங்க பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, காட்டுறாங்க. அதனால சாயம் வெளுத்து விட்டது, முகமூடி கிழிந்து விட்டது, உண்மை முகம் தெரிந்து விட்டது. இதோடு திமுக முடிந்து விட்டது. அண்ணா திமுகவை போல ஓட்டெடுப்புல உள்ளே கலந்து ஆதரவா எதிர்ப்பான வந்திருந்தா இது ரெண்டா தெரிஞ்சிச்சு. திமுகவும் ஓட்டெடுப்புல கலந்திருந்தா அப்பவே ரெண்டா வந்திருக்கும். இவங்க வெளிநடப்பு பண்ணதுனால தெரியல. மிக விரைவிலேயே வேறு வடிவில் உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் புரியும். நான் பாப்பாத்தினா அசம்பிளியில் சொன்னா சமூக நீதி காத்த வீராங்கனை 2 பேர் மந்திரியா போட்டா தேரை இழுத்து தெருவில் விட்டாங்க. என்ன விமர்சனம் கேட்கிறேன். நீங்க தான் பட்டியலத்தை வாழ்த்தணும் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, உங்க கட்சிக்கு இதோடும் தீகாவுக்கு ஏன் நீங்க ஒதுக்கிட்டு ஒரு பட்டியலத்தை தலைவரா போடுங்களேன். உங்களுக்கு அப்புறமாவது ஒருத்தர் வரதுக்கு போடுங்களேன். ஏன் சாகரவர்கள் விடமாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டீங்க? உங்களுக்கு அப்புறமும் மகன் தான் வரணும் அப்படின்னு வச்சிருக்கீங்களே, இது எந்த சமூக நீதி? நான் வெளிப்படையா கேட்கிறேன், துணிச்சல் தான் பதில் சொல்லணும். ஏன் ஊரை ஏய்க்கிறீங்க? தலைவர் காமராஜ் மொத்தமே 8 அவரையும் சேர்த்து 8 பேர் தான் மந்திரி. எத்தனை பேர் மந்திரியா இருக்கணும் முக்கியம் இல்லை, அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அதை வச்சுட்டு ஊழல் பண்றானா, லஞ்சம் வாங்குறானா, நேர்மையா வாழ்றானா, அதை பாருங்க சார். எண்ணிக்கையை பார்த்துட்டு தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி திரு வேலுசாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல தெரியுது. சந்தோஷமா இருக்க எல்லாமே 59 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 1967க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. நீங்க நல்ல தமிழனா இருந்தா வேற மாதிரி சொல்லியிருப்பீங்க. பராப ஆண்டில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதே பராப ஆண்டில் திராவிட இயக்கமே ஓரங்கட்டி காங்கிரஸ் ஆட்சியில் அமர்ந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சியிலே அமர்ந்திருக்கு. ஆமா, இப்ப ஆட்சியில் 2 பேரும் மந்திரியா இருந்தா ஆட்சியில ஒத்துக்க மாட்டீங்களா? நீங்க என்ன பியூனா? கூட்டணி ஆட்சி இல்ல. ஆமா, கூட்டணி ஆட்சினா அவங்களுக்கு பங்கு இருக்குன்னு தான் அர்த்தம். கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு அதுதான் சார். தமிழ் ஆண்டுகள் 60. எவ்வளவு பொருத்தமா வந்திருக்கு பாருங்க. அதே பராப ஆண்டுல திரும்பி வந்து உட்கார்றோம். உட்கார்றது மட்டும் இல்ல, திமுக அதிமுக ரெண்டுமே இல்லாத ஒரு ஆட்சி. அது மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சி தான். அதனால தான் கேட்டவங்க. அதாவது காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு முக்கிய இலாக்காக்கள் வேற கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் சுற்றுலாவும் ஒருத்தர் உயர்கல்வித்துறையும் கொடுக்கப்பட்டிருக்கு. சிறப்பான ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்ற இலாக்கா என்ன என்பதல்ல, தவறு செய்யாமல் அந்த இலாக்காவை கையாள்வதுதான் முக்கியம். அது எங்கள் காங்கிரஸ் அமைச்சர்கள் அதை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் தவறு செய்வார்கள் என்றால் வேற யாரும் சொல்ல வேணாம், நானே எதிர்ப்பேன். ஓகே. நீங்கள் தான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல கூட்டணி அமைக்கணும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறவங்கள வந்து அந்த கூட்டணியில் தான் நம்ம இடம்பெறணும்னு சொன்னீங்க. இப்போ உங்களோட விருப்பப்படி தேர்தலுக்கு பிறகு தாவேகா கூட சேர்ந்து நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்க, விருப்பப்படிங்க, உங்களை ஆலோசனை படி சொல்ல மாட்டீங்களா? உங்க ஆலோசனைப்படி அப்படி சொன்னா எவ்வளவு சந்தோஷமா. ஆமா, உங்க ஆலோசனை எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? இப்போ கூட்டணியில் சேர்ந்து இப்போ அமைச்சரவர் ஆயிட்டீங்க. தாங்க மகிழ்ச்சி. இதை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? எல்லா இளைஞர்களும் ஒரு ஆளுங்கட்சிக்கு தான் போய் சேருவாங்க. 67 காங்கிரஸ் கட்சி தோற்றதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சியில் நான் மெம்பர் ஆனேன். எவ்வளவு வருஷம்? 55 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு வரலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிற ஒரு சூழ்நிலையே வரல. முதல் முறையாக இது முழுசுன்னு இதே முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன ஆறுதலான ஒரு மகிழ்ச்சியை புதிய ஆட்சியில் கதர் சட்ட 2 பேர் மந்திரியா வந்திருக்காங்க. அப்போ எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும், எவ்வளோ வருடம் ஏங்கி இருக்கும்.
அந்த ஏக்கத்தை என்னிடத்திலிருந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியுடைய அளவு தெரியும். நேற்று திரு ராஜேஷ்குமார் அவர்களும் ரொம்ப மகிழ்ச்சி பொங்க காமராஜர் வாழ்க, அன்னை சோனியா காந்தி புகழ் ஓங்குக, ராஜீவ் காந்தி புகழ் ஓங்குகன்னு சொல்லி ரொம்ப முழக்கம்லாம் விட்டார். நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த குரல்லாம் இந்த மாதிரி ஒரு பதவியேற்பு விழாவில் வேற கேட்க என்னங்க அதில் போய் பாத்திமா பாபு புகழ் ஓங்குக, நயன்தாரா புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்ல முடியுமாங்க? இவர் காமராஜ் வாழ்கன்னு சொல்றது இது என்னங்க நீங்க போய் தப்பா பேசுறீங்க? தப்பா சொல்லல, உங்க பெருமை பொங்க நீங்க சொல்லிக்கிட்டீங்க. பெருமை அப்படி இல்ல, இடம் அந்த கிடைச்சிச்சு. மகிழ்ச்சியின் வெளிப்பாடுங்க அது. அது உணர்வுபூர்வமா வர்றதே ஒழிய செயற்கையானது அல்ல. ஏன்னா இன்னும் சொல்ல போனா அவருக்கு கூட காமராஜரை தெரியாது. நான் அதையும் சொல்லிடுறேன். அவங்க அப்பா என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் பொன்னம்பனாருடைய நெருக்கமான உறவினர். இன்னும் சொல்ல போனா அந்த கிராமத்துல இருந்து இவங்களுக்கு உயர்நிலை பள்ளியில படிக்கிறதுக்காக நாகர்கோயிலில் படிக்கிற போது பொன்னம்பனார் வீட்டில இருந்தான் இந்த பையன் அப்ப படிச்சார். இப்ப நானும் இவங்க அப்பாவும் விடியோடி அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். என்னை மட்டும் பொன்னப்பனாடாருடைய மனைவி லாட்ஜில் தங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சாப்பிட்றதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசங்கிறனால, தம்பி நீ லாட்ஜெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம வீட்டிலே தங்கின்னு மாடியில் தங்க வச்சு அங்கேயே சாப்பாடு போடுவாங்க எனக்கு. அதனால இவங்க அப்பா எனக்கு மிக நெருக்கமான நண்பர். எப்பவும் சிரிச்சே பேசிக்கிட்டு இருப்பார். அவருடைய பையன். அதனால காங்கிரஸ்காரர் மந்திரி மட்டுமல்ல, என்னுடைய நேசத்துக்கு நெருக்கமான, நெஞ்சத்திற்கு நெருக்கமான என்னுடைய நண்பருடைய பையன் அமைச்சராக வந்திருக்கிறார். அதுவும் பெருமகிழ்ச்சி தான். ஓகே சார், ஓகே. நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷப்படுறீங்க. ஆனால் நீங்கள் கூட்டணியை விட்டு மாறின உடனே திரு ஆர்எஸ் பாரதி சொன்னார், எங்களை பிடிச்ச சனியன் போயிடுச்சுன்னாரு. டிஆர் பாலு சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் கூட்டணியை விட்டு மாறின உடனே கை காயறதுக்கு முன்னாடியே வந்து கூட்டணியை கொள்கையில் மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆர் ராசா கூட விமர்சனம் பண்ணியிருந்தார். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தராக தொட்டு இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கூட துரோகிகள் கூட்டம், காங்கிரஸ் எங்கள் முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. இந்த 4-5 பேர் சொன்னீங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கண்டேன் சீதை மாதிரி ஒரே ஒரு இதோடு சொல்லலாம். தான் திருடி பிறரை நம்பான். இந்த 4 பேருமே ஒவ்வொரு கட்டத்தில் ஏமாத்துறவங்க, சீட்டிங் பண்ணவங்க, அயோக்கியத்தனம் பண்ணவங்க. நீங்கள் சொன்னீங்களே ஒருத்தர் கடைசியா ஒரு எம்எல்ஏ, அவர் அதிமுக ஆட்சியில் மந்திரியா இருந்தாரா? அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் மந்திரியா இருக்கும்போது அப்போ திமுக பற்றி என்ன பேசினாரு? தீய சக்தி திமுக சொன்னாரா? அவர் திமுக சேர்ந்துட்டு அவர் துரோகத்தை பற்றி பேசுறாரு. இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் விளக்கம் முழுசுன்னு சொன்னால் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படி? ஆமாம், இந்த விளக்கத்தை தான் சொல்லுங்களேன். என்ன ஒவ்வொருத்தராக சொல்லுங்க, அவருக்கு வேணா விளக்கம் சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு பாரதி, ஆர்எஸ் பாரதி அவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களை பிடிச்ச 25 ஆண்டு சனி ஓஞ்சுதுன்னு சொல்லி நீங்கள் வெளியில் வந்தோன்னு சொன்னார். முதல்ல ஒன்று சொன்னீங்க, நாங்களே மந்திரியா இருந்தாலும் எவன் மந்திரியா இருந்தானே என்ன இல்லைன்னா எங்களுக்கு என்ன? அவர் இன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் சொல்ல வேண்டிய டயலாக் சார் அது. ஏற்கனவே எங்கள்கிட்ட துரோகம் பண்றாரு. திரும்பி அந்த பாணியில் சொன்னா, உரிமையில சொன்னா, ஏண்டா அயோக்கிய நாயர் இதெல்லாம் பேச உனக்கு யோகியது இருக்கா அப்படின்னு கேட்கணும். கூட்டணி எங்கிட்ட ஓட்டு வாங்கி வந்தீங்கல்ல, நீங்க 95 எம்எல்ஏ இருக்கும்போது 35 எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ ஆதரவுல தான் ஆட்சியில் இருந்தீங்க. அப்போ ஒரு மந்திரி கூட நீங்க கொடுக்கல. இல்ல, எவன் மந்திரியா இருந்தா எங்களுக்கு என்ன, நாங்க இல்ல அப்படிதானே சொல்லியிருக்கணும். நாங்க எவ்வளவு கௌரவமா இருந்தோம். இன்னைக்கு நாங்க இன்னொரு கட்சியில மந்திரியா வந்தாக்க உனக்கு எவனா இருந்தா எனக்கு என்ன, தாங்க முடியலன்னா தூக்குல தொங்கு, எங்களுக்கு என்ன, இதுதான் பதில். அடுத்து ஓகே சார், இன்னைக்கு அதாவது விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எல், அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அவங்களும் வந்து அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அதுக்கு திரு ராஜா அவர்கள் வந்து அவர் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் பதிவை நான் படிக்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. அதாவது, முன்னேற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால், பூ முடித்தவளை புறந்தள்ளி புணர்ச்சி பேரிடம் தேடுவதில் தவறில்லை. பெரியாரின் காலதேச வர்மமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம், வெற்றி நமக்கே. அவர் அனுபவத்தை சொல்லியிருக்காருங்க. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 1952 நாகப்பட்டினத்தினுடைய எம்பியா இருந்த ஐயா கண்ணுடைய சகோதரி மகன். அதுல தான் இவருக்கு வாழ்வே. இல்லைன்னா டவுசர் கூட ஒழுங்கா போட்டிருக்க முடியாது. இலங்கையில் அங்க இருக்கிற தோட்டத்துல டீ எஸ்டேட்ல கூலி வேலை செஞ்சிருந்தாங்க அப்பா அம்மா. அவங்கள இவர் எம்பி ஆனதுனால கூட்டு வந்து வச்சு இவங்களெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கி தன்னுடைய பெண்ணையே இவருக்கு மனம் முடிச்சு வச்சார். இப்போ என்ன படிச்சிங்க சொல்லுங்க? இப்போ பூ முடித்தவளை புறந்தள்ளி விட்டு, ஆமா, அதாவது பூ முடித்தவளை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. அவரை சொல்லியிருக்காருங்க. தெய்வமாக பார்க்க வேண்டிய தாய் மாமனுடைய மகளையே கொடுத்தாருல, அந்த பூ முடித்தவளை புறந்தள்ளிட்டு கனி கிடைச்சா போன்னு அலைந்த புணர்ச்சிக்கு அலைஞ்சவர் அவர் தானே. அதை சொல்றாரு. இது ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கு. நான் என்னங்க, அவர் தான் சொல்றாரு, அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல என்ன கடுமையான வார்த்தை எனக்கு புரியலையே. நீங்க அவர் சொன்ன வார்த்தையோட நான் சொல்லல. அதை டெலீட் பண்ணிட்டு, இப்போ ஏன்னா அது நிறைய விமர்சனத்துக்கு உட்பட்டதுனால அதை டெலீட் பண்ணிட்டு வேற ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு.
அந்த பதிவும் படிக்கிறேன், கேளுங்க. என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டுக்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம்? அவருக்கு இப்ப என்ன பேர் சூட்டணும் அவரே முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். நீ படிச்சது, உனக்கு வாழ்வு கொடுத்தது எல்லாம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திமுக நீ பேசிட்டு இருக்கல, அப்ப நீயும் ஒரு முடத்தங்கு தான். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே பேரை எல்லாருக்கும் வச்சிருவோம். அதாவது அந்த வார்த்தையை நீங்க அவர்கிட்ட இருந்து கேக்குறீங்க. ஆமா, அவர்கிட்ட நல்ல பேர் வைப்பாருங்க அவரு. நமக்கெல்லாம் தெரியாதுல்ல, அவர் படிச்சவர், விவரம் தெரிஞ்சவர். அவர் சொன்னா அந்த பேரே எல்லாருக்கும் வச்சிருவோம். இதுதான் நான் முன்னாலே சொன்னது போல, தான் திருடி பிறரை நம்பான். இதுதான் திமுக ஓருடைய பேச்சுக்கும் அடிநாதமாக இருக்கக்கூடிய உணர்வு. அதுதான் இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருந்தா, முதலமைச்சர் தஞ்சாவூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு, குழந்தைகளை வைத்து அவங்களை ஏமாற்றி அவங்க பெற்றோர்களை வந்து வாக்கு பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. அதே நேரத்தில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி, குறிப்பாக இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி தேர்தலை தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாரு. என் வாயை கொடுக்குறீங்க, நான் என்ன பண்ணுறது? நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம கேமரா பார்க்குற தம்பியும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு போனால் சிரிப்போம், சந்தோஷமாக இருப்போம். சாவு வீட்டுக்கு போனால் அழுகுவோம். கல்யாண வீட்டில் போய் அழுகிற ஒரு மனுஷனை பற்றி நம்ம பேசி என்ன பண்ணுறது? அவர் ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை தாங்க நான் சொல்கிறேன். கல்யாணத்தில் ஒன்று போய் பேச போனீங்கன்னா அந்த புள்ள குட்டிகளை வாழ்த்துங்க, அந்த கல்யாணத்தில் சந்தோஷம் சொல்லுங்க. வேற ஏதாவது மேடை ஏதாவது சொல்லக்கூடாதா? இவர் வேற, நான் மற்றவர்களையும் பாராட்டித்தான் பழக்கம், அவர்கள் ஆட்சிக்கு வருவது எனக்கு ஒன்று வருத்தமில்லை அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி கல்யாண வீட்டில் போய் இப்படி புலம்புவாராம். அது புலம்பு பார்த்தா அழுகிற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். பார்க்குற வீட்டில் பசங்க பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, காட்டுறாங்க. அதனால சாயம் வெளுத்து விட்டது, முகமூடி கிழிந்து விட்டது, உண்மை முகம் தெரிந்து விட்டது. இதோட திமுக முடிந்து விட்டது. அப்படி சொல்லிட்டீங்களா? ஆமா, சரி சார். என்ன உங்களுக்கு என்ன சந்தேகமா இல்லை? நீங்க நினைக்கிறீங்க அண்ணா திமுக தான் உடஞ்சு போச்சுன்னு. எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப சீக்கிரம் அதை விட மோசமா திமுக சிதற போகுது. நேற்று திருப்பூர் மாவட்ட செயலாளர் விலகினது குறித்து சொல்றீங்களா? ஐயா, அப்ப நீங்க உலகத்தையே இப்ப எங்க ஊர் எடுத்துக்க, திருச்சி லால்குடியில் 4 தடவை எம்எல்ஏ இருந்தவர், துறையூர்ல திமுக எம்எல்ஏ, முசிறியில திமுக எம்எல்ஏ மாவட்ட செயலாளரும் கூட, ஸ்ரீரங்கத்தில் திமுக எம்எல்ஏ. சிட்டிங் எம்எல்ஏக்கள் 4 பேரையும் கொடுக்காம புதுசா போட்டா அவங்க என்ன உங்களை பாராட்டுவாங்களா? அவங்க எல்லாம் தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய இளவலுக்கு ஆதரவா இருக்க மாட்டான்னு புது ஆட்டில் போட்டீங்க. அப்ப அவங்க எல்லாம் எதிராக போவாங்கன்னு உதாரணத்துக்காக திருச்சியை சொன்னேன். தமிழ்நாடு முழுக்க அதான் நல்லா இருக்கு. சந்தர்ப்பம் அன்னைக்கு மட்டும் அதிமுகவை போல ஓட்டெடுப்புல உள்ளே கலந்து ஆதரவா எதிர்ப்பான வந்திருந்தா இது 2ஆ தெரிஞ்சிச்சு. திமுகவும் ஓட்டெடுப்புல கலந்திருந்தா அப்பவே 2ஆ வந்திருக்கும். இவங்க வெளிநடப்பு பண்ணதுனால தெரியல. மிக விரைவிலேயே வேறு வடிவில் உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் புரியும். அதாவது தேர்தலுக்கு கூட்டணியா இருந்த காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், அதற்கு பிறகு உள்ளிட்ட கட்சிகள், IUML உள்ளிட்ட கட்சிகள் வந்து இன்னைக்கு அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சு மந்திரி சபையில் கூட இடம்பெற்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர. இப்போ திமுக தனிமைப்படுத்தப்பட்டதா பாக்குறீங்களா? உங்களுக்கு இன்னும் சந்தேகம் வேற இருக்கா? இல்ல, தனிமைப்படல, செதற போகுதுன்னு சொல்லியிருக்கேன். தனிமை அது உள்கட்சி விவகாரம். உள்கட்சி அதான் செதற போகுதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வேற கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். திமுகன்னு கேட்க முடியாது. நான் இது ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, தாவேக்காவோட கூட்டணியில் இருந்தா கூட நாங்க இன்னும் திமுகவோட கூட்டணியில் தான் தொடர்றோம் அப்படிங்கிறாங்க. சொல்றதெல்லாம் அப்படியே நம்புனீங்கன்னா உங்க பாவம் அப்பாவி தமிழர்கள். ஏங்க அந்த காலத்துல RSS அது ஒரு நல்ல இயக்கம் தான், சமூக சீர்திருத்த இயக்கம். அதை போய் சில பேர் தப்பா பேசுறாங்க. அதுவும் திராவிடர் கழகத்தை போல மக்களுக்கு சேவை செய்யற இயக்கம். சொன்னது யாருங்க? நானா? திமுக தான். முரசொலியில் அதை பத்தி எழுதுனாங்கல்ல. இப்ப என்ன சொல்றாங்க? RSS BJP கூடாது, இல்லைன்னா உள்ள வந்துரும். இதையும் நீங்க நம்புறீங்கல்ல? பிஜேபியில முத எம்எல்ஏ 4 பேர் உள்ள வந்ததுக்கு திமுக காரணமா, நீங்க காரணமா, நான் காரணமா? ஆக செய்வங்க, அதையே செய்வாங்க, அப்புறம் அதையே எதிர்ப்பாங்க. இது வாடிக்கையான ஒண்ணுதான். இந்த வேடிக்கையை கேட்டு சிரிக்கலாமே ஒழிய அதை சீரியஸா எடுத்துக்கூடாது. ஓகே சார். சார், இந்த தாவேக்காவுடைய அமைச்சரவை கிட்டத்தட்ட 35 பேர் வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. அதில் 8 தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்த, அதை பட்டியலினத்தை சேர்ந்த 8 அமைச்சர்கள், 4 பெண் அமைச்சர்கள் இருக்காங்க. 30 வயசுக்கு கீழே எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஜயுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான சமூக நீதியை போற்றக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. ஆனால் திராவிட கழகத்துடைய ஆசிரியர் திரு வீரமணி அவர்கள் ஒரு கருத்து பதிவிட்டிருக்கிறார். அதாவது ஆதி திராவிட நலத்துறைக்கு அது சம்பந்தப்பட்ட ஒருத்தரை போட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை,
சிறுபான்மையினர் நலத்துறைக்கு சிறுபான்மையினர் போட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உங்கள் ஊருக்கார் ஸ்ரீரங்கத்துக்கார ஒரு பிராமின் பையனை வந்து அமைச்சராக போட்டிருக்காங்க. இது வந்து நாங்கள் சமூக நீதி என்ற தேரை இழுத்து கொண்டு வந்தோம், நீங்கள் நடுத்தருவில் நிப்பாட்டிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ நான் உங்களை பார்த்துக்க, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நீங்கள் சொல்ல, பார்ப்பனர்கள் 2 பேரை அமைச்சராக்கிறீர்கள் அப்படிதான் சொல்லிருக்காரு. உங்களை மாதிரி அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில சார் 2 பேரை போட்டதே சொல்றாரு சார். அதுதான் தேரை எடுத்து தெருவில் விட்டீங்கன்றத 2 பார்ப்பனர்களை அமைச்சராக்கி இருக்கீங்க. இந்த வார்த்தையை அப்படியே சொல்லணும், அப்பதானே மக்களுக்கு புரியும். நான் திரும்பி உங்களை பார்த்து கேட்கிறேன், இதுவரை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த ஒரு சட்டமன்றத்தில் யாராவது ஒரு பெண் ஆமாம் நான் பாப்பாத்தி தான் அப்படின்னு ஜெயலலிதா போற எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல சொல்லல சொல்லல. அந்த ஜெயலலிதாவை பற்றி இதே வீரமணி என்ன சொன்னார்? அப்போ சமூக நீதி காத்த தலைவிலாம் சொன்னாரு. சமூக நீதி காத்த வீராங்கனை. என்ன சார் நீங்க அரையும் குறையுமா சொல்றீங்க? இப்ப என்ன வீரமணி நினைச்சாவே கவுண்டமணி நினைச்சா எப்படி சிரிப்பு வருமோ அது மாதிரி அரசியல் இருக்கு. என்ன சார் நீங்க இப்படி இவ்வளவு பெரிய ஒரு தலைவரை போய் நீங்க கவுண்டமணி மேல ஏங்க அவரு இப்பதானங்க சொன்னேன், நான் பாப்பாத்தினா அசம்பிளியில் சொன்னா சமூக நீதி காத்த வீராங்கனை, 2 பேர் மந்திரியா போட்டா தேரை இழுத்து தெருவில் விட்டாங்க. என்ன விமர்சனம் கேட்கிறேன். சரி, நான் அவரை திரும்பி கேட்கிறேங்க, நீங்க தான் பட்டியலத்தை வாழ்த்தணும் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, உங்க கட்சிக்கு இது வரும் தீகாவுக்கு ஏன் நீங்க ஒதுக்கிட்டு ஒரு பட்டியலத்தை தலைவரா போடுங்களேன்? உங்களுக்கு அப்புறமாவது ஒருத்தர் வரதுக்கு போடுங்களேன். ஏன் சாகரவர்கள் விடமாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டீங்க? உங்களுக்கு அப்புறமும் மகன் தான் வரணும் அப்படின்னு வச்சிருக்கீங்களே, இது எந்த சமூக நீதி? நான் வெளிப்படையா கேட்கிறேன், துணிச்சல் தான் பதில் சொல்லணும். ஏன் ஊரை ஏய்க்கிறீங்க? நீ எந்த ஜாதியாக இரு, எந்த மதமாக இரு, என் கொள்கை என்பது தெளிவானது. நீ மனிதனா இருக்கணும், அவ்வளவுதான். நான் தெளிவா ஒன்னு சொன்ன, என்னுடைய குரல் அது, என் பிறப்புக்கு நான் காரணம் இல்லை, இறப்பு என் கையில் இல்லை, வாழ்கிற வரை மனிதராக இருந்து சாவணும், அவ்வளவுதான். அதுல போய் குறுக்கா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நீ எவனா வேணாலும் பிராமணனாக பிறந்த பாரதியை விட ஒரு புரட்சிக்காரனை பார்க்க முடியுமா? சுப்பிரமணிய சிவா அந்த காலத்துல பாரிஸ்டர், அவன் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போய் சிறை கொடுமைகள் அனுபவித்து மட்டுமல்ல, குஷ்டரோகிகள் மத்தியில் வாழப்படு, அவனுக்கு குஷ்டம் முடிச்சு வெளியில வரும்போது கையெல்லாம் சீல் ஒழுக வந்தான். அந்த நேரத்தில் வ.உ.சி. ஒருத்தர் மட்டும்தான் வரவேற்க போகிறார். ஐயோ சிவம் அப்படின்னு ஓடும்போது பிள்ளைவாள் வேணாம் அப்படியே நில்லுங்கன்னார். ஏன்னு, எனக்கு தொழுநோய், என்னை தொட்டா உங்களுக்கு மட்டும், உங்களை தொடுவதால் எனக்கு தொழுநோய் வந்தால் அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய தேசபக்திக்கு முன்னால் நான் சாதாரண நாள் கட்டி பிடிச்சி முகர்ந்தவன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. நீங்க என்ன இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணான்னு தீர்மானம் போட்ட இந்த நீங்க எல்லாம் இந்த நாட்டை பத்தி பேசுவீங்களா? சுதந்திரத்துக்காக போராடி குஷ்டம் முடிச்சவன் பாப்பான்னா அவன் ஒழிய, சுதந்திரத்துக்கு அவன் எல்லாம் சாகிற போது பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவா தீர்மானம் போட்டு நீங்க எல்லாம் சுதந்திர நாட்டில் கித்தாப்பு பேசுவீங்களா? இனிமே இந்த நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கீங்களா சார்? என்ன ரோஷத்துக்கு ரோஷமா தான் இருக்க முடியும், ஆக்ரோஷமா தான் இருக்கணும். தியாகிகளை கேவலப்படுத்திட்டு துரோகிகள்லாம் தியாக வேஷம் போடுவா, ஆக்ரோஷம் வரலன்னா உங்களுக்கு அந்த உணர்வு இல்லைன்னு அர்த்தம். நான் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, எனக்கு அந்த உணர்வுக்காக சொல்ல, அவரை பத்தி சொன்ன உடனே உங்களுக்கு சார் இந்த உணர்வு எப்படி சார்? பாரதியை விட ஒருத்தன் ஒரு புரட்சிக்காரன் உலகத்தில் உண்டா? அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். இதை விட புரட்சிகரமான வசனம் உலகத்தை எவன் சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க. எவ்வளவு அடிபட்டான் உதப்பட்டான். அவனுடைய கவிதை சிந்தனைக்கு மட்டும் பணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா கோடீஸ்வரனா வாழ்ந்திருக்கலாம். அப்படி இல்லை. நான் தான் சுப்பிரமணிய சிவத்தை சொன்னேன், குஷ்டம் பிடிக்கிற போது கூட அதோடே ஊர் ஊரா நடைபயணமா போய் பாரிஸ்ல இருந்தவன், சுதந்திர மாதா கோயிலை கட்டியிருக்கான் தர்மபுரி மாவட்டத்தில். அவனெல்லாம் உனக்கு பிராமணனா துரோகி, ஆனா சுதந்திரம் வேணான்னு தீர்மானம் போட்டா தியாகியா? எவ்வளவு நாளைக்கு தான் இயக்க போறீங்க ஊரை? அதுக்கு தான் நான் திரும்பி கேட்கிறேன், உங்க திராவிட இயக்கத்துக்கு தலைவரா ஒரு பட்டியலத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் வாய தர, இல்லைன்னா எல்லாத்தையும் மூடிட்டு மரியாதை. ஓகே சார், உங்களுடைய கோபம் நியாயமானதான். அதாவது அவங்க வந்து திராவிட கழகங்களாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக பார்ப்பனர்களே எதிர்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த தோல்வியை வந்து பாஜக உள்ள வந்துடும், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் தேர்தல், இதனால தானே வந்து இவ்வளவு தோல்வி. மறுபடியும் முன்னாலேயே சொல்லிட்டாங்க, பதிலுக்கு அப்புறமா கேள்வி கேட்குறீங்க. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது முத 4 எம்எல்ஏ வந்து எப்படி வந்துச்சு? திமுக ஆதரவுல தான் வந்துச்சு. வாஜ்பாய் ஆட்சி கவுளர் போது ஜெயலலிதா கவுத்த நேரத்தில் அவங்களை ஆதரிச்சு வாஜ்பாய் ஆட்சியை நிலைக்க வச்சு திமுகவா இல்லையா? RSS பாஜகவும் புனிதமான இயக்கம் அப்படின்னு முரசொல்ல கடிதம் எடுக்கிறது உங்க தாத்தா கருணாநிதியா இல்ல நாமளா? இதெல்லாம் செஞ்சுட்டு அதே அப்படியே மாத்தி பேசுறீங்க.
இது என்ன இந்த வெக்கமானம் சூடு சொன்ன சொல்லிக்கிறாங்களே அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். கூச்சமா இல்லையா உங்களுக்கு? எல்லாம் அவங்களே செஞ்சுட்டு அதெல்லாம் தப்புன்னு பேசுறாங்க. அதாவது அவங்க செய்தால் நியாயம், அடுத்தவர் செய்தால் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? இல்ல, அவங்க செஞ்சா நியாயம். இப்போ இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேங்க? ஆர்எஸ்எஸ் ஒரு புனிதமான இயக்கம், மக்கள் சேவை செய்கிற இயக்கம் சொன்னாங்களா இல்லையா? இப்ப ஆர்எஸ்எஸ் கேவலமான இயக்கம் சொல்றாங்களா இல்லையா? ஒரே ஆர்எஸ்எஸ் தானே. அதை புனிதம்னு சொன்னதா அவங்க தான், கேவலம்னு சொன்னதா அவங்க தான். ரெண்டுல எதான ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும்? நாங்க நிரந்தரமா அது மோசம்னு சொல்லிட்டு இருக்கோம். நிரந்தரமா மோசம்னு சொல்றதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசினா அதுதான் ரொம்ப சாமர்த்தியம் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு உங்களுக்கு என்ன தொடர்புன்னு அசம்பிளியில கேட்டாலே அந்த பெண்மணி என் மகள் கனிமொழிக்கு தாயின்னு சொன்னதா, ஆகா எப்படி சொல்லிட்டா இருப்பார் அப்படின்னு சொல்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு மனிதன் தானே, அதனால அப்படித்தான் இருப்பீங்க. ஓகே சார். இந்த இப்போ திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இன்னும் 6 மாத காலத்திற்கு மட்டும்தான் இந்த தாவேக அரசு இருக்கும், விரைவில் ஆட்சி கவிழ்ந்துரும், நம்ம தான் மீண்டும் ஆட்சிக்கு வர போறோம். எப்படி வர போறாங்க? காரக்குடி போறாங்களா? யாரோ ஆட்சியை கூட்டு வர போறாங்களா? அந்த ஆட்சி என்ன சார் இவங்களுக்கு எப்படி வர போறாங்க சொல்லுங்க. அதான் அவங்க பிரச்சாரமே அப்படித்தானே பண்றாங்க. இப்போ அடுத்த பிரச்சாரம் அப்படிதான் சார். நீங்க இந்த பிரச்சாரம் இது விபச்சாரம், அரசியல் விபச்சாரம். உங்ககிட்ட யார் பேர் இருக்காங்க? இல்ல அந்த ஆட்சியே கவிழ்ந்துரும். அந்த ஆட்சி கவிழ்ந்தா எப்படி வருவீங்கன்னு அதை கேட்கற, அது சொல்ல மாட்டீங்களே. அது திமுகல தான் கேட்கணும். அவங்க கேட்டு சொல்லுங்க. அது தெரியாம என்கிட்ட கேள்வி கேட்டா அவங்ககிட்ட நீங்க கேட்கல. நீங்க அரசியல் அவங்க ஒருவேளை நாடகம் போட்டாலும் போடுவாங்க. அதுல தமிழ்நாடு ஆட்சியை பிடிக்கிற மாதிரி நாடகத்துல வேணா வரும். இதோட முடிஞ்சு போச்சு சார் அவங்க கதை. திமுக முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறீங்க? தமிழ்ல தாங்க சொல்றேன். ஒரு தடவை சொன்னாலும் அதுதான், 100 தடவை சொன்னாலும் அதுதான். இல்ல ஒருவேளை இது திமுக இதோடு முடிந்த கதை, இனி எந்திரிக்கவே முடியாது. எங்களை மாதிரி என்ன 60 வருஷம் கழிச்சு உங்க ஆட்சிக்கு வர போறாங்களா? நடக்காது. நீங்க தாவேக்காக்கு போனதுனால எப்படி சொல்றீங்களா? இல்ல தாவேக்கா போன, நான் எங்க தாவேக்காக்கு போனேன்? உங்க கட்சி காங்கிரஸ் சார். தாவேக்காவுடைய தலைவர் என்ன சார் சொன்னாரு தேர்தலுக்கு முன்னால? உண்மை காங்கிரஸ்காரெல்லாம் எங்க கூட இருக்காங்க, அதெல்லாம் மறந்துடுவீங்களே நீங்க. ஆமா ஆமா. தாவேக்காவுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களும் நானும் ஒண்ணுதான். இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். இப்போ 35 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. நான் குறிப்பிட்டது சொன்ன மாதிரி 8 பட்டியலினத்தினர், 4 பெண்கள் உள்ளிட்ட எல்லா இதுக்கும் கிட்டத்தட்ட 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்குது. ஒரு 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. இது குறிப்பாக 8 மாவட்டங்கள் வந்து தாவேக்காவுக்கு எம்எல்ஏக்களே கிடையாது. இருந்தபோதும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு செட்டப். மொத்தம் எவ்வளோ மாவட்டங்கள் இருக்குது? 38. திமுக ஆட்சியில் 38 மாவட்டம் உறுப்பினர் இருந்தாங்களா? சொல்லுங்க. பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கு இருந்தாங்க சார். நான் என்ன சரியா 1-2 மாவட்டங்களுக்கு. சரி, அந்த 1-2 மாவட்டம் ஏன் போடல அங்க சார்? இது பிரதிநிதித்துவம் என்பது இப்போ தஞ்சாவூர் ஜில்லாவில் தாவேக்கா ஜெயிக்கல, அங்க போடலன்னு கேட்க முடியுமா? இல்ல அது வந்து 8 மாவட்டங்கள் தனியா. அதைத்தான் சார் சொல்றேன். மந்திரி சபைன்னு அதுக்கான 100 பேரையா போட முடியும்? இதுவே அதிகங்கிறனா. தலைவர் காமராஜ் மொத்தமே 8 அவரையும் சேர்த்து 8 பேர் தான் மந்திரி. எத்தனை பேர் மந்திரியா இருக்கணும் முக்கியம் இல்லை, அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அதை வச்சுட்டு ஊழல் பண்றானா, லஞ்சம் வாங்குறானா, நேர்மையா வாழ்றானா, அதை பாருங்க சார். எண்ணிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் கேட்க வந்த கேள்வி அது இல்லை. அதாவது 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாட்டா கூட இந்த மாதிரி ஒரு 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 35 அமைச்சர்களை வைத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த அமைச்சரவை குறித்து உங்களுடைய பார்வை என்னங்க? அதைத்தான் தெளிவா சொல்லிட்டேன். எத்தனை எண்கள் என்பது முக்கியம் அல்ல. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே இவனை விட ஊழல் செஞ்சவன் இந்தியாவிலே கிடையாதுன்னு சொன்ன செந்தில் பாலாஜியை திரும்பி மந்திரி ஆக்கினாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியே வராது. புதியவர்கள் இவர்கள் எப்படி செயல்பட வச்சுதான் விமர்சிக்க முடியும். அதை விட்டுட்டு இப்பவே எப்படி எப்படி ஜோசியம் பார்க்க வேண்டியதான். அப்படியே ஜோசியம் பார்த்தா கூட இந்த குழந்தை எப்ப சாகும் அப்படின்னா கேட்பீங்க? எதிர்காலத்தை சொல்லுங்க. அப்படி அந்த அர்த்தத்தில் கேட்கல. இன்னும் அதுக்கு அர்த்தம் அதுதான். இல்லை இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்படி ஒரு விரிவுபட்ட ஒரு அமைச்சரவை உருவாக்கியிருக்காங்க. இளைஞர்களுக்கு நிறைய பங்களிப்பு கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க, பட்டியலினத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியான ஒரு கிட்டத்தட்ட அதைத்தான் காங்கிரஸுடைய எண்ணத்தை, சிந்தனையை, கொள்கையை, லட்சியத்தை தான் இப்போ செயல்படுத்தியிருக்காங்க. நேத்தாங்க ராஜீவ்காந்தியுடைய நினைவு நாள். இந்தியாவில் எல்லா மட்டத்திலும் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதற்காகவே அவர் உருவாக்கிய ஒரு திட்டம் தான் பஞ்சாயத்து ராஜ். சரியா? இந்த மாதிரி தகவலுக்கு தான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்ததுக்கு பின்னால்தான் அதுக்கு எங்க ஊரை விட ஒரு உதாரணத்தை பார்க்கவே முடியாது. எங்கள் ஊர் நங்கவரம் பஞ்சாயத்து. நாடுவாதி நங்கவரம் பாதின்னு ஒரு ஜமீன்தார், அவரை ஏற்று யாரும் கேள்வியோட கேட்க முடியாது. அந்த ஊர்ல இன்றைக்கு ஒரு பெண் பஞ்சாயத்து போர்டு தலைவர். அவர் வந்ததுக்கு காரணம் ராஜீவ்காந்தி போட்ட அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம்.
பெண்களுக்கு அதிகாரத்தில் எல்லா மட்டத்திலையும் ஒருவருக்கு போட்டது இன்றைக்கு இன்னும் பலமா வந்திருக்கு. அதுல பட்டியலினத்தை சேர்ந்தவன்னு சொல்றீங்க. பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் வந்திருக்கிறதுக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அதை வெறும் பட்டியலினமாக நாங்க பார்க்கல. வாழ்க்கையில் சம உரிமை வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு எத்தனை பேர் வேணாலும் போடலாம். இந்தியாவிலேயே முதலாக சட்டமன்றத்தில் ஒரு சபாநாயகராக சிவசண்முகம் பிள்ளை என்கின்ற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை 47 போட்ட பெருமை காங்கிரஸ் உண்டு. அவரை போட்டவர் தலைவர் காமராஜ். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த முதல் மந்திரியாக இருக்கலாம், பிரதம மந்திரியாக கூட இருக்கலாம். இந்து அறநிலையத்துறை மந்திரியாக போட்ட துணிச்சல் இன்னைக்கு வரணும். இந்த 60 ஆண்டுகள்ல திமுக போட்டிருக்கா, அதிமுக போட்டிருக்கா, இல்ல அவங்களை ஆதரிக்க திமுக இதெல்லாம் தீகா ஏன்னு கேட்டிருக்கா? உங்க வீரம் பேராசிரியர் சொல்றீங்களே கேட்டிருக்கிறாரா? பேராசிரியர் ஒரு ஆசிரியர். ஓ, ஆசிரியர், பேருக்கு ஆசிரியர். சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், 1954 PR பரமேஸ்வரன் என்ற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக காங்கிரஸ் ஆட்சி தான் போட்டுச்சு. காமராஜர் தான் போட்டாரு. அதை விட்டுட்டு இந்த 60 ஆண்டுகள்ல பெரிய சமூக நீதி, சயின்ஸ் நீதி எல்லாம் பேசிட்டீங்கல்ல, போடல. அதை பத்தி இல்ல அவங்க பேசணும் இல்லையே. அதை விட்டு பார்ப்பனர்களை ஏன் போட்டாங்க? இதெல்லாம் மக்களை இன்னமும் பைத்தியக்காரன் நினைக்கிறீங்க. மக்கள் தெளிவாயிட்டாங்க. சீக்கிரமா அவங்கள கீழ்ப்பாக்கத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. யார இப்படி எல்லாம் பேசுறவங்க நீங்க பேசினாலும் உங்களுக்கு தான். ஓ, யாரா இருந்தாலும் சார், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் செய்தி வந்திருக்கு. அதாவது PF என்ன சொல்லப்படக்கூடிய பார்ட்டி ஃபண்டு, அதாவது ஒரு டெண்டரில் ஒருத்தர் டெண்டர் எடுக்கனாலுமோ, இல்லை வீட்டுக்கு சூரிய ஒளி மின் சக்தியை வீட்டுக்கு பெறனாலவோ, இல்லை வீட்டுடைய பிளான், அதாவது CMDஓ இல்லை DTDC அப்ரூவல் வாங்கினாலவோ பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நடைமுறை கழக ஆட்சிகள்லாம் இருந்துச்சு. அதை முற்றிலும் ஒழித்து விட்டார் முதலமைச்சர் திரு விஜய் அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? ஒரு நல்ல செய்தி அது. இது உங்களை போன்றவர்களுக்கே புரியுறது கஷ்டம். முதல்ல மெட்ராஸில் ஒரு மேம்பாலம் எதை கட்டினாங்களோ உங்களுக்கு தெரியுமா? அண்ணா மேம்பாலம். எங்க இருக்குது? ஜெமினி ஃப்ளேவர். அதுதான் முதல்ல கட்டப்பட்ட மேம்பாலம். அந்த மேம்பாலத்துக்கு கொடுக்குற போதே என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? இதை கட்டுவதோடு முரசொலிக்கும் கட்டடத்தை நீங்க கட்டி கொடுக்கணும். அப்பதான் வெளிப்படையா இது ஒரு ஆர்டர் கொடுத்தா அதுல இருந்து எப்படி காசு வாங்குறது முதல்ல கண்டுக்கிறது. அது அப்படியே நீங்க சொன்ன மாதிரியே நடைமுறைக்கு வந்துருச்சு. இதில் தான் ஊழல் துவக்கமே வருது. 1 லட்சம் ரூபாய் போட்டா 10,000 எனக்கு கொடுக்கணும்னா மிச்சம் 90,000 தான் இருக்கும். அதில் அவன் என்ன, இவங்களே 10,000 ரூபா வாங்க, நம்ம 20,000 எடுக்கணும் தான் நினைப்பான். இப்படித்தான் ஊழல் பெருகுச்சு. அதாவது ஊழலின் ஊற்றுக்கண் அங்கே தான் ஆரம்பிக்குது. அங்கதான் ஊற்றுக்கண் துவக்கம். அதுதான். அது அப்படியே பெருகி 50-60 வருஷத்துல அது எங்கேயோ போய் நிக்குது. உலகத்தில் இருக்க எல்லாருமே அதிசயப்படுற மாதிரி இப்படியெல்லாம் ஊழல் பண்ண முடியுமா? அதான் சர்க்காரி அப்பவே சொன்னாங்க, விஞ்ஞான ரீதியான ஊழல். அப்படிப்பட்ட தமிழகத்தில் நல்லவர்கள் நெஞ்சம் அப்படியே மகிழ்கின்ற வகையில் அப்படிப்பட்ட காரியத்தை இந்த அரசு செய்யாதுன்னு சொல்லியிருப்பதை நான் விஜய் சொல்லியிருக்கிறார் என்றால் எனக்கு சரியா தெரியல. நீங்கள் சொன்னதை வைத்து சொல்கிறேன். அதற்காக அவரை பாராட்டுகிறேன். சொன்னதோடு நிற்காமல் செயலில் கொஞ்சமும் சமரசம் செய்யாமல் செயல்படுத்த வேண்டும் என்று அவர்களை வேண்டுகோள் வைக்கிறேன். ஓகே சார், உங்களோட வேண்டுகோளை முதலமைச்சருக்கு செவிமடுப்பார் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் சார். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.